வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட ஒரு சில பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த 9 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோயாகும். ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்த முடியும். ஸோ சில அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறிகுறிகளாக கூட இருந்தாலுமே அது புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். ஆரம்ப கட்டத்திலேயே இந்த அறிகுறிகளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் செல் பரவல் மென்மேலும் பரவாம தடுத்து அதிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு நம்ம நலமடைய முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவால நீங்க பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எந்தெந்த அறிகுறிகள் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை குறையதான் பாருங்க. அந்த மாதிரி உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்க எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுகளை விட மிகவும் குறைவான அளவுக்கு உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக குறையுது அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வானது நடக்கும்பொழுது நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான உடல் எடை பார்த்தீங்கன்னா நீங்க வழக்கத்திற்கு மாறாக எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே குறையுது அப்படின்னா நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கான எந்த விதமான மெத்தட்ஸுமே நீங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது ஃபுட்ஸ் எல்லாம் குறைக்கும் போது கூட உங்களுடைய உடல் எடை குறையல. ஆனால் திடீர்னு இப்போ குறையுது அப்படின்னா நீங்க சந்தோஷப்படக்கூடாது. அது ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றத மனசுல வச்சுக்கிட்டு உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும்போது சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்கள்ல கூட புற்றுநோய் காரணமாக கூட இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படலாம். ஸோ எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவர் அணுகுவது நல்லது. ஒரு சில பேருக்கு உடல்களில் கட்டி ஏற்பட்டிருக்கும், அவங்க மருத்துவரை சந்திச்சிருப்பாங்க, மருந்துகள் எடுத்திருப்பாங்க, அது சரியா போயிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டியெல்லாம் இருக்கும், அது ஒரு தனிப்பட்ட வகை. ஆனால் உங்களுடைய உடல்ல ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி அதுக்கான நீங்க சிகிச்சைகளையும் மேற்கொண்டு அது ஒரு வித்தியாசமான தோட்டத்தோட இருக்கு, சரி பண்ணவே முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா அது கேன்சர் சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதாவது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தீவிர சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடனே மருத்துவர் அணுகணும், தாமதிக்க கூடாது. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம் தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்குமே, அது எப்படி நீங்க புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். அது தனிப்பட்ட விஷயம் தான். இப்போ இருமல் இருக்கும் பொழுது நீங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உடனே அந்த இருமல் சரியாயிடுச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனா உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பிச்சு தொடர்ந்து 4 வாரங்கள் வரைக்குமே இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கும்ன்றத மனசுல பதிவு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, வறட்டு இருமலாக அது மாறுவது, சளியுடன் கூடிய ரத்தம் இருமும் போது நமக்கு வெளியேறுவது, சுவாசிக்கிறதுல சிரமம் தொடர்ந்து இருமல் இருக்கும்போது நமக்கு ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமா இருமல் தானே இருக்கு, அது நமக்கு வறட்டு இருமலா மாறிடுச்சு, நாம தான் இந்த சுடு தண்ணி மருந்து மாத்திரை எடுத்துட்டு சரியா போயிடும் அப்படின்னு 3-4 வாரங்களுக்கு அப்புறமும் நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. உடனே தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஏன்னா அது கேன்சர் சிம்டம்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனா இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றுவது அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது, கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்க மருத்துவரை அணுகணும். அவங்க
உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. சில பேர் வந்து சருமத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் தென்பட்டாலே அது வந்து அதிகமாக நம்ம வெயிலில் சுற்றுறதால இந்த மாதிரி இருக்குது, ஃபுட்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்துக்காததால் இந்த மாதிரி இருக்குது, தூக்கம் சரியாக தூங்காததால் இந்த மாதிரி இருக்குது, தண்ணி போதுமான அளவு குடிக்காததால் இந்த மாதிரி இருக்குன்னு பல விதமான கற்பனைக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ நீங்களாகவே ஒரு கற்பனைக்குள்ளே போகாதீங்க. அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை சந்தித்து மற்ற ஸ்கின் டிசீஸ் தானா அல்லது ஸ்கின் கேன்சருக்கான அந்த தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இதெல்லாம் தென்படுதா அப்படின்னு நாம் விளக்கம் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு தோல் நிபுணரால் மட்டும்தான் அது என்ன ப்ராப்ளம்ன்றதை சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நாமளாவே ஒரு அசம்ஷனுக்கு வந்து போகக்கூடாது, அது ஆபத்து. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது கடுமையான ஒரு நோய் அறிகுறி. அது வந்து நீங்கள் ஒரு முத்தி போன ஸ்டேஜில் இருக்கீங்க, குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்க போயிட்டு வரீங்க அப்படின்னாலும், அல்லது கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான நபர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. மருத்துவரிடம் வந்து எப்போதுமே உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம். இது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியுது அப்படின்னா அது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி ஏற்படுதல் இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். சிறுநீர் ரத்தம் கலந்து வெளியேறுதல், சிறுநீர் நுரைத்து வெளியேறுதல், அதிகப்படியான ஸ்மெல்ல வந்து நமக்கு சிறுநீர் வெளியேறுது, சிறுநீர் வந்து நமக்கு வெளியேற்றும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான நோய்களுக்கான அறிகுறிகள் தான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடுமையாக உடல் வலி உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த சோர்வின் காரணமாக அந்த வலி இருக்கும். இது வந்து ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுப்பதால தான் அதிகமான வலியை அது வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த கட்டிகள் பரவக்கூடிய விதம் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறதால இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த சோர்வு, உடல் வலி உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க, மருந்து மாத்திரை எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே அந்த உங்களுக்கு அந்த உடல் வலி, சோர்வு வந்து சரியாகலைன்னா அது ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்பகட்டமான அறிகுறி தான். ஸோ நீங்கள் வந்து தீவிரமான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது வந்து புற்றுநோய்க்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மருத்துவ சிகிச்சையை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுவது நல்லது. என்னதான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த ஓய்வு வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலம் பெறுவது தான் நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுதான் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் தான் பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் வந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுறதுக்கான காரணமா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காம அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் தான் நெஞ்செரிச்சல் ஏற்படுதுன்னு நினைப்பாங்க. சில பேர் அல்சர் நமக்கு இருக்கிறதால நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்காம அது நெஞ்சிலே வந்து இதாயிடுது, அதனால அல்சர் ஏற்படுதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ அதன் மூலமா நெஞ்செரிச்சல் ஏற்படுதுன்றதை நினைச்சுக்குவாங்க. நீங்களாகவே ஒரு அந்த நினைச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாம தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அதன் மூலமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் இருக்கலாம். உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது அல்லது உணவு விழுங்கும் போது சிரமம் ஏற்படுவது, உணவை விழுங்குறதுக்கே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த மாதிரியான அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களாகவே கவனக்குறைவாக இருக்காதீங்க. இரவில் அதிகமாக வியர்க்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அதுவும் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்கள்ல இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இரவில் வியர்க்கக்கூடிய ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா உடனே வந்து தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது உடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதும் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சுன்னா உதாசீனப்படுத்தாமல் அதுக்கான சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. மருத்துவரை சந்தித்து அவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலம் பெறுங்க. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் இப்போ ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு உடல் பாகங்களிலுமே புற்றுநோய்கள் வந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்குது.
தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய் புற்றுநோய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்கும். இது இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தோம்னா பொதுவான நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் தென்படும் போதே அந்த சிகிச்சைகளை வந்து பெற்றுக்கொண்டு நலம் பெறுங்கள். ஆரோக்கியமாக அப்போ தான் இருக்க முடியும். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.